எல்லாமே அனுபவம் தாங்க. பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். இந்த 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர்த்துக்காக வாழணும். இந்த தூக்கிட்டு போகிற 4 பேர் தான். இன்றைக்கி அதெல்லாம் கூட மறைஞ்சி போச்சு. அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி வீட்டுக்கு வெளியவே நின்று இந்த உடம்பை அரை மணி நேரத்தில் ஒரு கப்பில் சாம்பலாக கொடுத்துட்டு போகிற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் எந்த 4 பேர்த்த பேச போகிறேன்னா, இந்த பரிதாபத்துக்குரியவர்கள் முதல் 2 கேட்டகரி. எனக்கு எது தெரியாதுன்னு தெரியாமையே இருக்கிறான் பார்த்தீங்களா, இது ஒரு முதல் ரகங்க. எனக்கு இது தெரியாது, வாழ்க்கையில் சில செய்திகள், கருத்து, என் சிந்தனை இது எனக்கு தெரியாதுன்னு அதை பற்றி தெரியாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒரு மனுஷன். இந்த 4 மனுஷனில் இவன் ஒரு மனுஷன். இவங்களாம் பரிதாபத்துக்குரியவர்கள். எனக்கு எது தெரியாது, எனக்கு இது தெரியாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க, இவன் ஒரு 2வது மனிதன். இவன் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறான், இவனை தட்டி விட்டா எந்திரிச்சுக்குவான். ஆக முதல் ரகம் எது தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. 2வது ரகம் எனக்கு இது தெரியாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான் பார், இவங்க 2வது வகை. இந்த 3வது வகை எனக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறான் பாருங்க, இவனும் ஒரு அப்பாவி வகை தான். ஏற்கனவே தெரியும், அந்த திறமையெல்லாம் உடம்புக்குள்ளார இருக்கு, ஆனால் மூளையில் பதிவாகலை. எனக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறான் பாருங்க, இவன் 3வது வகை. இந்த 4வது வகை பாருங்க, எனக்கு இது தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான் பாருங்க, இவன் புத்திசாலி. என்னங்க ஆரம்பத்துலேருந்து தெரியும் தெரியாது எந்திரிச்சு போயிடாதீங்க, இதுதான் வாழ்க்கை. இந்த 4 வகையில் நீங்கள் எந்த வகை? இதுதான் உண்மை. இந்த 4 பேர்த்த தான் அடிக்கடி சொல்கிறாங்க பார்த்தீங்க. உங்களுக்கு தெரியாததை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா, தெரிஞ்சதை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா, தெரிஞ்சதை தெரியாத வச்சுருக்கிறீங்களா? முயற்சி பண்ணுவோம். இந்த கடைசி வகைக்கு வாங்க. எனக்கு இது தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையை கடந்து போகிறது ரொம்ப எளிதாக இருக்கும். எல்லாமே அனுபவம் தாங்க.